சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ரத்னமங்கலம்ன்ற ஊரில் குபேர பகவானுக்காக ஒரு பெரிய ஆலயமே கட்டி வச்சுருக்காங்க. ஒரு முறை குபேர பகவான் கைலாயம் போய் சிவபெருமானை தரிசிக்க நினைக்கிறாரு. அப்படி அவர் கைலாயம் போகும்போது பார்வதி தேவி கூட சிவபெருமான் இருக்கிறாங்க. இதை பார்த்த குபேர பகவான் பார்வதி தேவியோட அழகையும் அவங்களோட மகிமையும் பார்த்துட்டு வியந்து போகிறாரு குபேரன். இவ்வளவு அழகா, இவ்வளவு பேரழகு கொண்ட தேவியை நான் காணாமே, இத்தனை நாள் பார்க்காமையே போயிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு குபேர பகவான் பார்க்குறாரு. அப்போ குபேர பகவானோட கண் தானாகவே மூடிக்குது, ஒரு கண் தானாகவே மூடிக்குது. இதை பார்த்த பார்வதி தேவி குபேர பகவான் தன்னை பார்த்து கண் சிமிட்டுறதாகவும் தீய நோக்கத்தோடு பார்க்குறதாகவும் நினச்சி கோபம் வந்து உன்னோட ஒரு கண் வெடிச்சு போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. அதோட அவர் பார்வையை இழந்ததால் சிவபெருமான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவருக்கு கண்ணு கிடைக்கிது. குபேர பகவானோட ஒரு கண்ணு சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான்.